வணக்கம் மகளே, எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சம்மர் சீரீஸ்ல ஆட்டோவால ஃப்ரீயா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. இன்னைக்கு ஆட்டோவால நம்ம ஃப்ரீயா என்ன பண்ண போறோம்? ஃப்ரீயா நடக்க போறோம். லெட்ஸ் கோ. இந்த ஃப்ரீ வாக்கிங் டூர் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டோவான் இல்லை வேர்ல்ட்ஸ் மேஜர் சீரிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஃப்ரீ கைடட் வாக்கிங் டூருங்கிற ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் கூகுள் போயிட்டு ஃப்ரீ வாக்கிங் டூர் சிட்டி நேம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும். அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓகேப்பா இது ட்ரஸ்டபிளான கம்பெனி, ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எந்த டேட் எந்த டைம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமோ அதை பார்த்துட்டு ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் போடலாம். அதுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம். ஒன்ஸ் உங்கள் ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு காமன் லொக்கேஷனை மீட்டிங் பாயிண்ட்டாக கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு கைடை மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டி இன்ட்ரோ நடக்கும். தென் வாக்கிங் டூர் ஸ்டார்ட் ஆகும். ஆவரேஜாக வாக்கிங் டூரோட டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். ரொம்ப நடக்கணும். வாக்கிங் டூர் கிளம்புறதுக்கு முன்னாடி தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஷூஸ் போட்டுட்டு வாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கும். கால் வலிலாம் வரக்கூடாதுன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஷூஸ் போட்டுக்கோங்க. ரெண்டாவது ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங். என்னதான் இது சம்மர் சீசன்னாலும் இன்னைக்கு ஆட்டோவால குளிராக தான் இருக்கும் அப்படின்னு வெதர் ப்ரெடிக்ஷன் சொல்லிச்சு. அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அவுட்டோர்லேயே தான் இருக்கணும். அப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். டு ஸ்டே ஹைட்ரேட்டட், வாட்டர் இஸ் மஸ்ட். கடைசியாக கையில் கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கோங்க. இது என்னதான் ஃப்ரீ டூர்னாலும் இதை நடத்துறவங்க அவங்க டைம் அண்ட் எனர்ஜியை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிப்ஸ் கொடுக்கணும். டிப்ஸ் கொடுக்கறது ஆப்ஷனல் தான், கம்பல்சரிலாம் கிடையாது. ஆனால் அந்த கைடை மதித்து ஏதாச்சும் கேஷ் கொடுத்தா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமாக இருப்போம். வேறு என்ன, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டூர் ஸ்டார்ட் ஆக போகுது. கிளம்பலாமா? சாரி லாஸ்ட் விஷயம். இதுக்கு மேல இந்த வீடியோல கைடு தான் பேச போறாரு, நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறேன். அதனால என் ஃப்ரெண்ட் வாய்ஸ் ஓவர் வாலிபன் இந்த வீடியோவை டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஓவர் டு ஹிம். என்னடா ரெடியா? This is where it all begins. We are at War Memorial and ready to meet the guide. அவர் குரலெல்லாம் நம்மளால ரொம்ப நேரம் பேச முடியாது, நம்ம குரலுக்கே வந்துருவோம். இந்த டூரோட மீட்டிங் பாயிண்ட் வார் மெமோரியல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஏதோ ஈவென்ட் போல கனடாவோட பெரிய தலைங்க செனட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால இதோட கதையை உங்களுக்கு கடைசியா சொல்றேன். நம்ம கைடு வர வரைக்கும் ஈவெண்ட்டை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். Andre, I'm going to be your tour guide today. We're going to be together for about 2 hours. எதுமே புரியலப்பா, தமிழ்ல பேச சொல்லுப்பா. நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். Andre, I'm going to be your tour guide today. நான் தான் ஆண்ட்ரே, உங்களுடைய டூர் கைடு. Together for about 2 hours. இந்த டூர் மொத்தம் 2 மணி நேரம் நடக்கும். நம்ம ஆண்ட்ரே தான் ஆட்டோவா ஃப்ரீ டூர்ஸ் கம்பெனியாவும் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு டூர்ல நாம ஆட்டோவாவோட 2 மேஜர் எண்ட்ஸை கவர் பண்ண போறோம். வழியில நாம தொலைஞ்சு போகாம இருக்கதான் ரெட் டி ஷர்ட், கையில கொடிலாம் வச்சிட்டு இருக்காரு நம்ம கொடிக்காத்த குமரன் ஆண்ட்ரே. கனடால பாப்புலர் ஸ்போர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கி. அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஸ்டான்லி கப் பத்தி தெரிஞ்சிருக்கும். 1891-92 ஹாக்கி சீசன் நடந்தப்ப ஆட்டோவா ஹாக்கி கிளப் கண்டினியூஸா 6 மேட்ச் ஜெயிச்சது. அதுல 3 வாட்டி மான்ட்ரியல் டீம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. ஃபைனல்ஸ் பார்த்தா ஆட்டோவா வெர்சஸ் மான்ட்ரியல். ஆனா அதுல ஆட்டோவா தோத்துருச்சு. ஐபிஎல்ல சிஎஸ்கே எப்படி லீக் மேட்ச் குவாலிஃபயர்லாம் ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் கிட்ட மிதி வாங்கினா காண்டாவும்ல, அதே கதை தான். அப்போ ஆட்டோவா கிளப்புக்கு கனடாவோட அன்னாள் கவர்னர் ஜெனரல் ஸ்டான்லி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இந்த டோர்னமெண்டோட மிகப்பெரிய ஃபேன்னா இதை பாராட்டி கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய பொருள் கப்பு அப்படின்னு டொனேட் பண்ணதுதான் ஸ்டான்லி கப். கூடவே ஒரு கண்டிஷனும் போடுறாரு. சாம்பியன் ஆகிறதுக்கு ஃபைனல்ஸ்லாம் இல்ல,
ரவுண்ட் ராபின் மேட்சஸ்ல யாரு அதிக மேட்சஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப்புன்னு. 1893ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி கப் நடக்குது. அதோட சாம்பியன்ஸ் வேற யாரும் இல்ல, மான்ட்ரியல் தான். ஏன்னா அப்போன்னு பார்த்து ஆட்டவா நிறைய மேட்ச் தோத்துருச்சு. பட் இதெல்லாம் ஆட்டோவால இருந்து ஆரம்பிச்சதால அதை கௌரவிக்கிற விதமா அந்த காலத்து ஸ்டான்லி கப் டிசைன்ல மானுமெண்ட் ஒண்ணு இங்க வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டான்லி கப் இந்த டிசைன்ல இருக்கு. நாம நடந்துட்டு இருக்கிற ஸ்பார்க் ஸ்ட்ரீட் தான் அந்த காலத்து ஆட்டோவாவோட மெயின் ஸ்ட்ரீட்டா இருந்திருக்கு. இப்போ பெடஸ்ட்ரியன் மாலா மாறிடுச்சு. பட் ரெண்டு சைட்ஸ்லயும் அந்த காலத்துல இருந்த கெனடியன் பில்டிங்ஸை இடிக்காம அதே ஸ்ட்ரக்சர்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. கனடா ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி எம்பி மர்டர் இங்க தான் நடந்திருக்கு. நான் சொல்ல போற கதை ஸ்கார்சிசி படம் மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. 1800ஸ்ல கனடா எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழ இருந்துச்சோ அயர்லாண்டையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு புரட்சி தளபதி இருப்பான்ல, அப்படி தாமஸ் மெக்கிங்கிறவர் யங் ஐரிஷ் பீப்புள் எல்லாம் ஒன்னு திரட்டி அயர்லாண்ட்ல விடுதலைக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவரை பஸ்ட் பண்ணிட்டதால தப்பிச்சு யூஎஸ் வந்து அங்க இருந்து கனடாக்கு வந்தாரு. அடங்கொப்பன் தாமர பரணியில் தலைமுழுக, என்னடா கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்தா இங்கேயும் பிரிட்டிஷ்காரங்களே இருக்காங்களே, சரி கனடா கான்ஃபெடரேஷனுக்காக போராடுவோன்னு இங்க இருந்து ஐரிஷ் பீப்புள் எல்லாம் ஒன்றிணைகிறாரு. நம்ம காந்தி எப்படி ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்றோம், அது மாதிரி இங்க இவரை ஃபாதர் ஆஃப் த கான்ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. இப்பதான் கதையில வராங்க மெயின் வில்லன் குரூப், சீக்ரெட் சொசைட்டி. அயர்லாண்ட். The real action begins now. யூஎஸ் அண்ட் கனடால ஃபெனியன் பிரதர்ஹுட்ங்கிற ஐரிஷ் குரூப் இருந்துச்சு. இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா, எப்படியாச்சும் கனடாக்குள்ள ஊடுருவி கனடாவை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து புடுங்கிட்டு திரும்ப அவங்க கிட்டே போய் பேரம் பேசணும். அதாவது உங்களுக்கு கனடா வேணும்னா ஒழுங்கா அயர்லாண்டுக்கு ஃப்ரீடம் தந்துருங்கன்னு. கனடா உனக்கு, அயர்லாந்து எனக்கு. கனடா வந்த மெக்கி எம்பி ஆயிட்டு அக்ரிகல்ச்சர் இமிகிரேஷன் மினிஸ்டர் போஸ்ட்லாம் வாங்கி பெரிய ஆயிடுறாரு. சைடு வகை எடுத்து சாஃப்டா பேசினா சரத் பாபு நினைச்சியா, அவர் தான்டா மெயின் வில்லன். ஃபெனியன் குரூப் தலைவரே இவர் தான் நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, நானும் அயர்லாண்டுக்காரன் தான்டா, ஆனா எனக்கும் அந்த குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டினவுன்ஸ் பண்ணிடுறாரு. 1868ல பார்லிமெண்ட் செஷன் முடிச்சுட்டு மிட் நைட்டுக்கு அவரோட போர்டிங் ரூமுக்கு திரும்பி இருக்காரு. இதுதான் அந்த பில்டிங். யாரோ மெக்கிய சுட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ரத்த வெள்ளத்துல செத்து போய் விழுந்து கிடக்கிறாரு மெக்கி. அந்த காலத்திலேயே கனடாவை உழுக்கின மர்டர் இது. இவர் பெரிய தலைங்கிறத தாண்டி அப்போதைய கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜான் ஏ மெக்டொனால்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் க்ளோஸ் ஃப்ரெண்டை எவன்டா க்ளோஸ் பண்ணான்னு இவர் செம்ம பிரஷர் போட பேட்ரிக் ஜே வீரன்கிற ஃபெனியன் குரூப் ஆள் வந்து மாட்டினாரு. இந்த கேஸ் ஸ்டைல் ஃபுல்லா நான் கொல்லவே இல்லை சார், என்ன நம்புங்கன்னு இவர் எவ்வளவோ போராடி பார்த்தோம், யாரும் நம்பல. இவர் தான் சுட்டார்னு சாட்சி சொல்ல யாரும் இல்ல. பட் கன் மேட்சிங் எவிடன்ஸ்லாம் இவருக்கு அகேன்ஸ்டா தான் இருந்துச்சு. இது பத்தாதுன்னு பிரைம் மினிஸ்டர் வேற இந்த ட்ரையல் முழுக்க நான் ஜட்ஜி பக்கத்துல உட்காந்து தாண்டா கேட்டுட்டு இருப்பேன்னு போய் செட்டில் ஆயிட்டாரு. அப்போ ஜட்ஜி நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்ப வீலன் நிலைமை அவ்வளவுதான், தூக்கு தண்டனை கொடுத்து பப்ளிக்ல அவர் ரேங்க் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நீங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆட்டவா ஏன் கனடாவோட கேபிட்டலா சூஸ் பண்ணாங்க, பார்லிமெண்டல் ஹிஸ்டரி, ரிடியூ கெனால் அண்ட் பக்கத்திலே இருக்கிற ஃபேர்மாண்ட் ஷாட்டோ ஹோட்டலோட கதைகளும் சொன்னாரு. ஆனா அன்றே சொன்னது வலைபேச்சு மாதிரி நம்ம சேனல்லயே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. இப்போ ஒரு மியூசிக்கலோட இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. Across town, trying to get to you. I've been keeping my phone on no sound, facing you out, that's true. Now I get butterflies just thinking about your eyes, and that can't be all bad. Things came up, things went down, maybe turn back around. My spider sense screaming that I'm mad. A big storm blew up, a hurricane right in my coffee cup. Can't
That's why I couldn't make it today to our coffee shop date. I must admit to some X-rated thoughts of what I'd like to do to you. So I guess I can see how bad it rhymes, playing you for a fool. So I pick up the phone, dial your number on the tone to set things straight. Things come up, things go down, make me turn back around. My spider sense screaming that I'm mad. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இவர் தான் ஜான் பை, மிலிட்ரி மேன் பிளஸ் இன்ஜினியர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால ரிடியூ கெனால் கன்ஸ்ட்ரக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை கனடாவுக்கு அனுப்புனாங்க. கெனாலோட சேர்த்து பை டவுனுங்கிற சிட்டியையும் இவர் தான் உருவாக்குனாரு. இப்ப பை டவுன் எங்க இருக்கு தெரியுமா? அங்கதாங்க நாம இருக்கோம். ஆட்டவாக்கு ஃபர்ஸ்ட் இருந்த பேரு பை டவுன். ஃபேர்மாண்ட் ஹோட்டல்ல ஒரு நாள் தங்க $300 கொடுக்கணுமா? உள்ள போய் லாபி சுத்தி பார்க்க காசு தேவையில்லையா? வாங்க போய் பார்ப்போம். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, அந்த காலத்து ஆட்டோவாவோட 2 சைட்ஸை பார்ப்போன்னு. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலாம் வெல்தி பீப்புள் லைக் பிசினஸ்மென், பொலிட்டீஷியன்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வாழ்ந்த இடங்கள். இதுக்கப்புறம் பார்க்க போறது சராசரி மக்கள், ஒர்க்கிங் கிளாஸ் வாழ்ந்த இடங்கள். அதிகார வர்க்கம் வெர்சஸ் உழைக்கும் வர்க்கம். ஆனா அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த வீடியோக்கு ஒரு 1000 வியூஸ் வந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பத்தி யோசிக்கிறேன். ஆல்சோ அடுத்த வீடியோல கனடாஸ் பாப்புலர் ஐகானிக் ஃபிகர், இவரை பத்தி ஒரு ஸ்டோரி இருக்கு, செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம ஊர் சுற்றும் வாலிபன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்டோரிஸ்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் உங்க ஃபீட்பேக் தாங்க. சீக்கிரமே பார்ட் 2 வீடியோல 1000 வியூஸ் மறந்துடாதீங்க. உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from ஊர் சுற்றும் வாலிபன்.